அப்பா வந்து பப்பாளிய கட் பண்ணி குடுமா அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே எனக்கே ஒரு ஆள் கட் பண்ணி குடுத்தா தான் சாப்பிட தோணும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே ஒரு வழியா அவங்களுக்கு கட் பண்ணி குடுத்துட்டு, அம்மா வந்து அதுக்குள்ள தோசை ஊத்தி வச்சுட்டாங்களா, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆப்போசிட்ல வந்து கருவேப்பிலை செடி இருக்கு. அத வந்து பறிக்க சொல்லி ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தாங்க. நான் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி இழுத்தடிச்சுட்டே ஒரு வழியா வந்து இன்னைக்கு பறிச்சு வச்சுட்டேன். பறிச்சு வச்சுட்டு சரி அதையும் வந்து கழுவி வச்சிரலாம். ஏன்னா பூச்சியா இருந்துச்சு சிலதுலாம். கழுவி வச்சிரலாம்னு சொல்லி கழுவிலாம் வச்சுட்டு, அதுக்குள்ள வாஷிங் மிஷின்ல வந்து துணி போட்டிருந்தோம். அது உடனே வந்து ட்ரை ஆயிருச்சு. அதையும் போய் மாடியில போய் காய போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பக்கெட்ல எடுத்து வச்சு மேல போய் காய போட்டுட்டு கீழே தான் வந்திருக்கேன். வந்த செகண்ட்லயே அடுத்து வந்து மழை. சரி மழை வந்தா என்னன்னு சொல்லிட்டு போட்டோன்னு எடுக்கவா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அக்கா வந்து மாதுளப்பழ ஜூஸ் வந்து போட்டு கொடுத்தாங்க. நம்மளுக்கு தான் போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்குமே. சூப்பரா வந்து ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு கார்த்திகை 1ன்றனால சூப்பரா வந்து சாமி கும்பிட்டாச்சு. நான் வந்து எனக்கு ஏதாவது கஷ்டம் தேவை அப்படின்னா தான் சாமியை தேடி போவேன். இந்த டெய்லி சாமி கும்பிடணும், செவ்வாய் வெள்ளி சாமி கும்பிடணும் அப்படிலாம் இருக்க மாட்டேன். எனக்கே ஒரு மாதிரி தோணும், ஐயோ நம்ம தேவைன்னாதான் சாமியை தேடி போறோம் நம்மளோட மன கஷ்டத்துக்காண்டி அப்படின்னு சொல்லி. ஏன்னா சாமி கும்பிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். நீங்களும் அப்படியான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.